15 கிலோ குறைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ரெசிபிஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு சாண்ட்விச் மாதிரி தாங்க. இதுல வந்து பன்னீர் வந்து வச்சு புருஜி பண்ண போறோம். அதுக்கு வந்து பன்னீரை துருவி எடுத்துக்கிட்டு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. சீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி சேர்த்து கருவேப்பிலையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெங்காயமும் பொடியா கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி எப்பவும் போல உப்பு சேர்த்து வதக்குவோம்ல அந்த மாதிரி வதக்கிக்கிறேன். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கூட வதக்கலாம். நான் வந்து நார்மலா இன்னைக்கு வந்து சேர்க்கல. அதுக்கப்புறம் குடமிளகா வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இந்த மாதிரி பன்னீரை வந்து துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மசாலாவுக்காக வந்து பாத்தீங்கன்னா வெறுமிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கரம் மசாலாலாம் கூட சேர்த்து சிக்கன் மசாலா அந்த மாதிரி உங்க ஃபிளேவருக்கு ஏத்தாப்புல மசாலா சேர்த்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் துருவின அந்த பன்னீரை வந்து சேர்த்துட்டு உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து கோதுமையில செஞ்ச பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கடைசி வந்து கொத்தமல்லி தலை தூவி இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணிக்கலாம். நீங்க முட்டையை வச்சு கூட வந்து பண்ணலாம். வெஜிடேரியன் பன்னீர் வச்சு பண்ணலாம். ஒரு சூப்பரான புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த ஒரு ஃபுட்டா இருக்கும். அந்த பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு அதுல வந்து ஸ்டஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி மூடி வச்சு கொடுத்தோம்னா ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டாலே போதுங்க. அவ்வளோ ஃபில்லிங்கா டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.